நீதிமொழிகள் 22:21. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால், தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால், அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல், அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருப்பவனை நீ கண்டாயானால் அவன் சாதாரண நீசனான ஜனங்களோட நிற்க மாட்டான், ராஜாவுக்கு முன்பதாக நிற்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் உயர்ந்த நிலையில நிற்பான் என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஓடுறோம், தேவ பிள்ளைகள் எல்லாரும் எதுக்கு தெரியுமா ஓடுறோம்? ராஜாதி ராஜாவுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். எல்லாரும் தேவ பிள்ளைகள் எல்லாருமே ஒரு நாள் எங்க நிக்கணும் தெரியுமா? ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி தெரியுமா? தலை குனிந்தவர்களாக அல்ல, நிமிர்ந்தவர்களாக நிற்கணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சந்தோஷத்தோடு பார்க்கிற இடத்துல நம்ம நிற்கணும். அல்லேலூயா. அப்போ தன் ஆண்டவருக்கு ராஜாதி ராஜாவாம் என் தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் தன் வேலையிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி சாலமோன் அழகாக எழுதுகிறார். இன்னைக்கு நிறைய நேரம் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளிலே நம்ம என்ன பண்ணணும்? இன்னொரு வசனம் சொல்லுகிறது, என்னது? அசதியா இருப்பவன் பட்டினியா இருப்பான் என்று சொல்லி போட்டிருக்கிறது. அல்லேலூயா. அசதியா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அவன் ரொம்ப அவனால வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. அப்ப தன்னுடைய வேலையில, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே நாம் அசதியா இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி சாலமோன் நமக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறார், நாம் அதில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் நம்ம ராஜாவுக்கு முன்பதாக நிற்கலாம் என்று சொல்லி வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை ஒரு மனிதனை எக்ஸாம்பிளா எடுத்து வைத்து நாம் தியானிக்கிறது நமக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ஆதியாகமங்களின் புத்தகம் 24வது அதிகாரம். ஆதியாகமங்களின் புத்தகம் 24வது அதிகாரத்தை 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இங்க ஒரு மனிதனை குறித்து போடப்பட்டிருக்கு. அவரிடத்துல ஒரு வேலை கொடுக்கப்பட்டது. அந்த வேலையை அவர் எப்படி செய்தார் என்று சொல்லி வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்கிறது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். வாசிக்கலாம். 24வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களின் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஆபிரகாம் ஈசாக்குக்கு பெண் பார்க்க யாரை அனுப்புகிறார்? வேலைக்காரரை அனுப்புகிறார். அல்லேலூயா. அதே போன்றிருக்கு எல்லாவற்றும் தனக்கு இருக்கிற வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்த ஒரு வேலைக்காரரை அனுப்புகிறார். நமக்கு இன்னைக்குன்னா பெண் பார்க்க நம்ம அப்பாவே போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்பெல்லாம் அல்லேலூயா, அல்லேலூயா. பசங்களுக்கோ இல்லை பிள்ளைகளுக்கோ பெண்ணோ பையனையோ பார்க்கறதுக்கு அம்மா அப்பாவே தேவையில்லை. இப்பெல்லாம் அல்லேலூயா, அவங்களே பார்த்துக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. அதுலயும் ஒரு படி போனா ஒரு சிலர்லாம் அம்மா அப்பா பார்ப்பாங்க. ஆனா இங்க யார் போட்டிருக்கு? ஆபிரகாம் வயது முதிர்ந்தவர் ஆயிட்டாரு. அதனால தன்னுடைய ஒரே மகனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்கிற ஒரு பெரிய பொறுப்பை அந்த வயதில் மூத்த ஒரு வேலைக்காரனிடத்திலே கொடுத்து, எப்பா நான் குடியிருக்கிற தேசத்துல என் பையனுக்கு பெண்ணை என்ன பண்ணக்கூடாது? கொல்லக்கூடாது, அந்த பெண்ணை எடுக்கக்கூடாது. அதனால என்னுடைய தேசத்துக்கு போய் என்னுடைய இனத்தாருக்கு போய் என்ன பண்ணணும்? என் குமாரனாகிய ஈசாக்குக்கு ஒரு பெண்ணை பார்த்து என்ன பண்ணிட்டு வாப்பா, கூட்டிட்டு வாப்பான்னு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குறாரு. இந்த வேலையில இந்த மனிதன் எப்படி இருந்தார் என்று சொல்லி இந்த வேதத்திலிருந்து சில காரியங்களே நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னா, அறுப்பு மிகுதி, அறுவடை மிகுதி, வேலையாட்களும் கொஞ்சம். இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் அழிந்து போயிட்டு இருக்காங்க. மணவாளனாம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போகிறார்? மேகங்களை ரதமாக்கி வரப்போகிறார். மணவாட்டியை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நானும் சரியா இருக்க வேண்டும், என்னோடு கூட சேர்ந்து ஒரு கூட்டத்தை என்ன பண்ண வேண்டும்? ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய பொறுப்பு எல்லாருடைய தலைமையிலும் இருக்கு. அல்லேலூயா. இது ஏதோ ஊழியக்காரர்கள் மாற்றம் செய்யக்கூடிய பொறுப்பு கிடையாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க ஊழியக்காரங்க மட்டும் செய்யணும் அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, ஆத்துமாவை ஆதாயப்படுத்துகிறவனுக்கு ஆனந்த கிரீடம் உண்டு. அல்லேலூயா. எல்லாத்தையுமே தான் சொன்னார் ஆண்டவர். பார்த்தீங்கன்னு சொன்னா
மத்தேயு 28:19 ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் பரமேறி போகும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்ன பண்ணுங்க, சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு என்ன பண்ணுங்க, ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி அவர் கட்டளையிட்டே சென்று இருக்கிறார். எல்லாருமே சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க புறப்பட்டு போங்க, போய் என்ன பண்ணுங்க, என்ன சகல ஜாதிகளை என்ன பண்ணுங்க, எனக்கு சீஷராக்குங்க, என்னுடைய மனவாட்டி ஆக்குங்க என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை எல்லார்கிட்டையும் கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஊழியக்காரர்கிட்ட மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு பேருக்கும் உள்ள கடமை, தலைமையில விழுந்த கடமை. நான் பெற்ற இந்த இயேசுவை, நான் பெற்ற இந்த இன்பத்தை, நான் பெற்ற அந்த ஜீவ வழியை பிறருக்கும் நான் என்ன பண்ண வேண்டும், அறிமுகப்படுத்த வேண்டும். அந்த ஜீவ வழியில பிறரையும் அழைத்து வர வேண்டும் என்பது நம்முடைய தலைமையில விழுந்த கடமை. அல்லேலூயா. சேம் இப்பொழுது ஈசாக்குக்கு யார் பெண் கொள்ள வேண்டும், இந்த வேலைக்காரன் வயதானவர் பெண் கொள்ள வேண்டும். இப்பொழுது ஆபிரகாம் போகவில்லை, ஆபிரகாம் சொல்லுகிறார், ஈசாக்குக்கு போய் நீ பெண்ணை பார்த்துட்டு வா. அல்லேலூயா. பெண்ணை கூட்டிட்டு வா. அல்லேலூயா. பெண்ணை பார்த்துட்டு வா, நாங்க வந்து அதுக்கப்புறம் பார்க்கிறோம் அப்படின்னா சொல்லல. ஈசாக்குக்கு நீ போய் என்ன பண்ணிட்டு வா, பெண்ணை பார்த்து நீயே என்ன பண்ணிட்டு வா, கூட்டிட்டு வா. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அப்ப இந்த வேலைக்காரன் கூட்டிட்டு வரதை யார் அக்செப்ட் பண்ணிப்பா, ஆபிரகாம் அதை ஏற்றுக்கொள்வாங்க, ஈசாக்கை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. வேற ஒண்ணும் இல்லை, அவங்க கூட்டிட்டு வரணும், ரெண்டு பேருமே ஏற்றுக்கொள்வாங்க. அந்த நிலைமையில அதனால ஈசா கிட்ட கேட்டாரா, எப்பா நீ கூட போறியா அப்படி எல்லாம் கேட்கவே இல்லை. அவரே கேட்கிறார், வேலைக்காரன் கேட்கறான், ஒருவேளை பெண்ணு வரலைன்னா ஈசாக்க கூட்டிட்டு போட்டானா, என் பிள்ளையெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், இனி விடவே மாட்டேன், என் பிள்ளை என் கூட தான் இருக்கும், நீ கூட்டிட்டு வா, பெண்ணு வந்தா என்ன பண்ண, கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டார். இப்பொழுது இந்த வேலைக்காரன் போறார். நல்லா கவனிங்க, இந்த வேலைக்காரன் இந்த வேலையை எப்படி செய்தார். இன்னைக்கு நிறைய நேரம் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில நாம எப்படி இருக்கிறோம், கவனமாக இருக்கிறோமா, அந்த வேலையில ஒரு சிலரை இன்னும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தோன்றவே கிடையாது. நமக்கு வேலை கொடுக்கப்பட்டு நமக்கு ஆண்டு சில பொறுப்புகளை கொடுத்து பல வருஷம் ஆயிடுச்சு, இது ஸ்டார்ட் பண்ணாத ஆட்களே நிறைய பேர் இருக்காங்க. நம்மளை அழைக்கும் பொழுதே ஆண்டவர் சில அழைப்புகளை கொடுத்திருப்பார். நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுதே, நம்ம இந்த கிறிஸ்துவ பாதையில காலடி எடுத்து வைக்கும் பொழுதே நமக்கான திட்டத்தை கொடுத்துதான் அழைத்திருப்பார். பவுலை ஆண்டவர் எதற்காக அழைத்தார் தெரியுமா, வா உன்னை புறஜாதிகளுக்கு என்ன பண்ண போறேன், ஒளியாக சுவிசேஷம் சொல்லுகிறதுக்கு உன்னை அழைக்க போகிறேன், ராஜாக்களுக்கு இவனை பயன்படுத்த போறேன் சொல்லிதான் அழைப்பே. அப்படிதான் அழைப்பு. இன்னைக்கு ஒரு சிலர் அழைப்பு வாங்கி பல நாட்கள் ஆயிடுச்சு. மறுபடியும் ஆண்டவர் ரொட்டீனா சொல்லிக்கிட்டே இருப்பார், இதுக்காக தான் உங்களை தெரிஞ்சிருக்க, இதுக்காக தான் உங்களை தெரியும், இதுக்காக இதுதான் உங்களோட வச்ச பர்பஸ். ஆனா நிறைய பேர் புறப்படுகிறதே கிடையாது. இல்லையா? இப்பொழுது இவன் ஒரு பெரிய சொன்ன மாதிரி ஒரு பெரிய பொறுப்பு. இப்ப என்ன பொறுப்பு, இது சாதாரணம் அல்ல, இவன் செய்யக்கூடிய பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு. யார், ஈசாக்கு. ஆபிரகாமுக்கு அடுத்து ஈசாக்கு தான் என்ன வருது, அந்த தலைமுறை வருது. அந்த வருகிற பெண் என்ன பண்ணணும், அந்த குடும்பத்தை என்ன பண்ணணும், கட்டி காக்கணும், சிதறடிச்சிடக்கூடாது. இல்லையா? ஒரு நல்ல ஈசாக்கு ஒரு நல்ல மனிதன், அந்த மனிதனுக்கு ஒரு நல்ல பெண்ணை தேடணும் என்று சொல்லி ஈசாக்கை பற்றி நல்லா அறிந்து அவருடைய கேரக்டரை பற்றி அறிந்து ஒரு வேலைக்காரனை அனுப்பி வைக்கிறார். இப்பொழுது இவர் வருகிறார். வந்தவுடனே என்ன நடக்குது பார்க்கலாம். முதலாவது இவரிடத்துல ஒரு காரியம் காணப்பட்டது. 24வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. அவன் கையில நல்லா கவனிக்கணும். எதெல்லாம் பொண்ணு பார்க்க எதெல்லாம் கொண்டு போறாரு, 10 ஒட்டகம் எடுத்துட்டு போறானா. சகலவிதமான பெஸ்டான உச்சிதமான பொருட்கள்லாம் என்ன, நிறைய தங்கம் வெள்ளி இப்படி என்னது சென்ட் எல்லாம் பெஸ்டான. நான் நினைக்கிறேன் பெண்ணு பார்க்க போறதுக்கு எதெல்லாம் நம்ம அடிச்சுட்டு போவோம். பெண்ணு பார்க்க போனா நம்ம என்ன பண்ணுவோம், கார்ல போவோம். அன்னைக்கு ஒட்டகம்னா இன்னைக்கு என்னதுங்க, காரு. சரி, கார்ல போலாம். நகையெல்லாம் போட்டு போவாங்களா, போட்டு போவாங்க. அப்படிதானங்க, சொல்லுங்க. பெண்ணு பார்க்க போறேன்னா அம்மா பையனோட அம்மா எப்படி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க, ரிச்சே இல்லைனாலும் அப்படி காட்டிக்கிறார்கள். இவர் ஆனா போட்டுட்டு போகல, எடுத்துட்டு போனாலும் போட்டுருக்கு. இல்லையா? சரி, அது எதுக்கு போனாருன்றது வேற கதை. பட் இருந்தாலும் எடுத்துட்டு போனாரு. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரிலே சேர்ந்து ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு
தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி, நீர் எனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். முதல்ல இவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இப்ப ஒட்டகத்துல டிராவல் பண்ணி வராரு, ரொம்ப தூரம் வந்துட்டாரு. எங்க வந்துட்டாரு? ஆபிரகாமுடைய சொந்த ஊருக்கு வந்து சேர்ந்துட்டாரு. நம்ம கிட்ட ஒரு வேலை கொடுத்தோம்னா, ஒரு வேலை, இந்த வேலைக்கார இடத்துல நான் இருந்தேன்னா, நம்ம மத்த எல்லாரையும் சொல்லுவாங்க, நான் இருந்தேன் என்ன செஞ்சிருப்பேன். இப்ப அந்த ஊருக்கு வந்துட்டோம், அவ்வளவுதான். இங்கதான் பெண் எடுக்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் தங்குறதுக்கு ஒரு லாட்ஜை பார்த்துருப்பேன். என்ன பார்த்துருப்பேன்? இப்போ உள்ள காலத்துல ஓகே மெட்ராஸ்க்கு போய் ஒரு பெண்ணை பார்க்கணும், மெட்ராஸ்ல போய் இறங்கிட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன நினைப்போம்? சாயங்காலம் வேற ஆயிப்போச்சு. காலையில கூட பரவாயில்ல, என்ன ஆயிப்போச்சு? சாயங்காலம். முதல்ல என்ன பண்ணணும்? சாப்பிடுறதுக்கு ஒரு நல்ல ஹோட்டலை பார்க்கலாம். அடுத்து என்ன பண்ணுவோம்? தங்குறதுக்கு, ஏன்னா 10 ஒட்டகம் விலையேற பொருள் பெற்ற பொருள் வேற இருக்கு. அதனால நமக்கு என்ன வேணும்? எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியல, அங்கேயே அடிவிட்டு போயிடுவோம். எப்போ எங்கேயே இந்த உட்கார்ந்துருக்கான் பாத்தீங்கன்னா, இந்த சேஃபான இடத்த பாக்குறா பாத்தீங்கன்னா, அங்கேயே அடிபட்டு போயிடுவோம். நம்ம என்னைக்குமே சோறு இடம் இருந்தா போதும் சொர்க்கணும். வேலையா வேலையா. ஆனா இந்த வேலைக்காரனை பாருங்க, இன்னும் சொல்ல போனா நம்மள மாதிரி வாலிபர்கள் இல்லை, இந்த மாதிரி வாலிபர்களையே பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்படிதான் நினைக்கிறாங்க. பெஸ்டான பிளேஸ் வேணும், நம்ம சேஃபா இருக்கணும், கொஞ்சம் பார்க்கலாம், மெதுவா பார்த்துக்கலாம். எப்படி என்னைக்கு நம்ம டிலே பண்றோமோ அன்னைக்கு மேட்ச் முடிச்சிச்சுங்க, தோத்துட்டோம்னு அர்த்தம். வேலையா வந்தது சாயந்தர வேலையில அங்க என்ட்ரா இருக்கிறாங்க அந்த சிட்டி, அந்த பகுதியில வந்த உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டார். நம்மள மாதிரி லாட்ஜ் தேடல, சாப்பாட்டுக்கு எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும், சிட்டி ஹோட்டல் போலாமா, அந்த ஹோட்டல் போலாமா, இந்த ஹோட்டல்ல போலாம், எங்க வாங்கணும். நம்ம 10 பேர், 10 ஹோட்டலுக்கு எத்தனை பேர் கூட்டிட்டு போயிருப்பாரு? கம்மி 10 பேரை கூட்டிட்டு போயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 10 பேருக்கு எத்தனை புரோட்டா வேணும்னா, என்ன முடக்க என்ன வேணும், முடக்க என்ன வேணும், முடக்கணும். வந்த வேலை என்ன வேலை? வெண்டு பார்க்க வந்த வேலை. இவன் என்ன செஞ்சுட்டு இருப்பான்? ஏன் கையில நிறைய பணம் இருக்கு. எப்பா இவ்வளவு ஆனா என்னது, ஆபிரகாமுக்கு வேலை செஞ்சு செஞ்சு எப்ப இப்பதான் வெளியே விட்டுருக்கிறாரு. நல்லா சாப்பிடுவோண்டே, நல்ல திருப்தியா இருக்கு. காலையில சவகாசமா எத்தனை மணிக்கு? ஒரு 10 மணிக்கு. அப்பதானே எல்லாம் என்ன ரெடியா இருக்காங்க. அப்ப நம்ம விசாரிச்சுட்டு என்ன பண்ணலாம், போலான்னு நான் செஞ்சுருக்கேன். வேலையா. ஆனா இந்த மனிதனுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது பாருங்க, அந்த பகுதிக்கு இறங்குன உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டார். லேலுயா. அங்க வந்து நின்னுட்டார். அந்த ஊருக்கு வந்து என்ட்ரான உடனே என்ன பண்ணிட்டார் தெரியுமா? சாயந்தரம் ஆயிடுச்சு, தூங்கி எந்திரிச்சுட்டு அப்புறம் பண்ணலாங்க. நிறைய நேரம் நம்ம ஆசீர்வாதத்துக்கு நாம தாங்க தட. லேலுயா. அதான் வசனம் சொல்லுகிறது, மாம்சம் பலவீனமானது, ஆவி என்னதுதான் உற்சாகம். ஆவி எப்பவுமே உற்சாகம் இருக்கும். நமக்கு வேலை கொடுத்துருக்காங்க கரெக்டா. ஆனா மாம்சம் சொல்லும் படுத்துட்டு அப்புறம் இந்த கட்டையை மட்டும் படுக்க போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எழுப்பவே சொல்லுங்க. இந்த கட்டைக்கு அவ்வளவு பவர் இருக்குங்க. படுக்க போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, படுக்கிற வரைக்கும் ரொம்ப ஆக்டிவா சுத்துவோம். ஆனா அது நல்ல பிசாசுக்கு தெரியும். அது நல்லா தெரியறனாலதான் நம்ம கிட்ட வேற எதையும் சொல்ல மாட்டான். கொஞ்ச நேரம் படு, அப்புறம் நீ செய். கொஞ்ச நேரம் படுத்துக்கீங்க. எப்படி? கொஞ்ச நேரம். உனக்கு வேற எதுவும் சொல்ல, உடம்பு ரொம்ப முக்கியம், உடம்பு இருந்தாதான் வேலை செய்யும். அது கொஞ்சம் படுத்துக்கோ. அட்டைய படுக்க போட்டுட்டா அவன் பிசாசு நினைப்பான், நாமளே தட்டுனாலும் எதிரிக்க மாட்டான். இல்லையா? உண்மைங்க. யோசிச்சு பாருங்க. பிசாசு ஒரு சிலர் சொல்லுவாங்க, கருப்பவனை வந்து அமுக்குச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அமுக்குனா கூட எதிரிக்க மாட்டான். எதிரிக்க முடியாது. அவன் தெரியும், இவன் கட்டையா படுக்க போட்டா, நாமளே அமுக்குனா கூட என்ன பண்ண மாட்டான், இவன் எதிரிக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் படுக்க போடுறதே. இல்லையா? ஆனா இவன் அப்படி கிடையாது. லேட் பண்ணலாம் நான் விரும்பல, உடனே என்னது இறங்குறா, வேலையில இறங்கி அவர் சொல்றது என்ன சொல்றாரு, அவர் என்ன பண்றாரு, ஒரு ஜெபத்தை பண்றாரு. நல்லது. உடனே செஞ்சது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இன்னொன்னு என்ன தெரியுமா, உடனே ஒரு சின்ன ஜெபம். நல்லது. இவர்கிட்ட எத்தனை ஒட்டகம் இருந்தது? 10 ஒட்டகம் இருந்தது. நிறைய பணம் இருந்ததா? நிறைய பணம் இருந்தது. அப்புறம் என்ன இருந்தது? நிறைய உச்சிதமான பொருட்கள், நிறைய நகை எல்லாமே இருந்தது. எல்லாமே இருக்கிறவங்க எதுக்குங்க ஜெபம் பண்ணணும்? ஒரு பொண்ணை பார்க்க வேண்டியது, அந்த தண்ணி கிணத்தண்டைதான் நிற்கிறாரு, நீரூற்றாண்டையில இருக்கிறாரு. வர்ற பிள்ளைல நல்ல பிள்ளைய பார்த்து இங்க வருமா, 10 ஓட்டம். இதெல்லாம் யாருக்குள்ள தெரியுமா? ஆபரணம் உள்ளது. இவ்வளவு நகை இருக்கு சொன்னா 10 பொம்பளை வருவாளுங்க மாட்டாங்க. எப்பா என்ன ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. தண்ணி எடுத்தே இடுப்பெல்லாம் உடஞ்சு
போச்சு. இந்த மனுஷன் என்னெல்லாம் என்ன பண்றாரு, இவ்வளவு வச்சிருக்காரு, இவ்வளவு சொத்துக்கு அதிபதியா அட்டே அப்பான்னு சொல்லி என்ன பண்ணுவான், உடனே ஓகே வந்துடலாம், அம்மா அப்பா கிட்டே ஆட்டுக்குட்டியா அப்புறம் கேட்டுக்கலாம். ஆனா அதையெல்லாம் இந்த வேலைக்காரன் யோசிக்கவே இல்லை. அதை காட்டி பெண்ணை கூப்பிடணும்னு அவர் என்ன பண்ணல, நினைக்கவே இல்லை. ஒரு நல்ல ஒரு ஜெபத்தை பண்றாரு பாரு. என்ன ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நீ நீரூற்றாண்டை கிட்ட நிக்கிறேன், என் எஜமானுக்கு நீங்க தயவு செய்தது. இன்னைக்கு வேலையில அசதியா இருக்க கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னா செய்ய வேண்டியது முதல்ல என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஜெபம். இன்னைக்கு நம்ம சபையில நிறைய இல்லை நிறைய தேவ பிள்ளைகள்கிட்ட ஜெப குறைவு உண்டு. ஒரு சிலர் சொல்லுவாங்க எதுக்கு ஜெபம் பண்ண, ஒரு சிலர் இருக்காங்க என்ன ஜெபம் பண்றதுன்னே தெரியாது. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா இவ்வளவு நேரம் என்ன ஜெபம் பண்றது அப்படின்னு இல்லைங்க. ஜெபத்துக்கு ஆண்டவர் தான் முன்னுதாரணம். ராவ் முழுவதும் ஜெபித்தார். ஏங்க ஜெபிக்கணும், ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணாம அவர் ஜெயிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஏன் ஜெபிக்கணும், சர்வ வல்லமை உள்ள தேவன், அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் ஏன் ஜெபிக்கணும். ஆனா அவரே ஜெபம் பண்ணார். இன்னைக்கு இந்த மனிதன் தன்னிடத்தில் இருக்கிற எல்லா பெஸ்டான காரியங்களை வைத்து பெண் தேடல. இன்னைக்கு நிறைய நேரம் நம்மளுடைய பணத்தை வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம் நினைக்கிறோம், நம்முடைய நல்ல ஞானத்தை வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம். என் படிப்பு, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய நாலேஜ், என்னுடைய அனுபவம், இவ்வளவு காலம் அனுபவம் இருக்குங்க, இதை வச்சு நான் ஜெயிச்சிடலாம். அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. அதெல்லாம் அவனுக்கு நல்லா தெரியும். 10 ஒட்டகத்தை வச்சு யாரையும் கூப்பிட முடியாது. இவ்வளவு சின்னமான பொருட்களை வச்சு நான் ஒன்றும் செய்ய முடியாது. தேவ அனுக்கிரகம் இருந்தா மாத்திரம்தான் இத்தனை பெண்களிலே ஒரு பெண்ணை நான் செலக்ட் பண்ண முடியும். இன்றைக்கு ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டும். தேவ திட்டத்துக்கு நாம ஒத்துழைப்பு, தேவனுடைய திட்டத்தை நாம செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சாதாரணம் கிடையாது. இன்றைக்கு யாருக்கு எதை சொல்லணும்ன்றதை அறியணும்னா அந்த தேவ ஞானம் வேண்டும். இன்றைக்கு ஆண்டவரே அந்த ஜெபம் நம்மிடத்துல இருக்கான்னு சொல்லி கேட்டா, இந்த கடைசி மாதத்துல இருக்கிறோம், நம்மளுடைய ஜெப அளவுகளை யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்குது நான் தான் பாக்குறேன். எப்படி எல்லாம் ஜெபிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசிகளை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஜெபிக்கவே முடியல. நான் தான் பார்ப்பேன் எப்படி 4 திசைக்காக ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறீங்கன்னு பார்த்தா ஜெபிக்கவே முடியல. கையத்துக்கு ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூட முடியல. 5 நிமிஷம் உட்கார்ந்து கதறி உட்கார்ந்து ஜெபிக்கிறோமே. தேசத்தை ஆண்டவரே கட்டி வச்சிருக்க நல்லா நமக்கு தெரியுங்க. நம்ம தேசத்துல என்ன ஆளுகை செய்து, நம்ம குடும்பத்துல என்ன ஆளுகை நடந்துட்டு இருக்கு நல்லா நமக்கு தெரியும். குடும்பத்துல வறுமை இருக்கு நல்லா தெரியும், குடும்பத்துல பிசாசு போராட்டம் இருக்கு நல்லா தெரியும், குடும்பத்துல ப்ராப்ளம் இருக்கு நல்லா தெரியும், வாலிபர்களுக்கு நல்லா தெரியும், ஏன் சின்ன பிள்ளைகளுக்கு கூட தெரியும் நம்ம வீட்டுல என்ன நடக்குதுன்னு சொல்லி. பட் ஆனா ஜெபிக்க நம்மளால முடியலன்னா நம்மளை எந்த விதத்துல கட்டி வச்சிருக்கான்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம முன்னாடி ஒரு பெரிய பணி இருக்குங்க, அதை செய்யறதுக்கு நம்ம எவ்வளவு பெரிய ஜெபம் அவசியம் தெரியுமா. ஜெபிக்கவே முடியறது இல்லை. ஜெபம்னாவே நமக்கு வேப்பதாயா கசக்குது. ஆண்டவரோடு கூட பேச முடியல, அந்த உறவுக்குள்ளேயே நம்மளால வர முடியல. ஆனா அந்த வேலைக்காரர் அப்படி கிடையாது. ஆபிரகாமை பார்த்திருக்கிறாரு. ஆபிரகாம் எல்லா விஷயத்துக்காகவும் ஜெபிக்கிறாள். சோ அவருக்கு பிள்ளைக்கு ஒரு பெண்ணை பார்க்கணும்னா நான் டெஃபினட்டா ஜெபிக்கணும்ன்ற நல்ல அறிந்த மனிதன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முன்னேறி எப்படி போகுதோ அப்படிதாங்க பின்னேறுவோம். பெற்றோர் எப்படி ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெப பிள்ளைகளை டெஃபினட்டா தொடும். நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும். நான் நிறைய பேரை பார்த்து அவங்களெல்லாம் மாதிரி வாழணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட ஆள் தான். இது வரைக்கும் அப்படிதான். அந்த ஊழியக்காரர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆரம்ப காலத்துல ஊழியம், திருமணமாக ஊழியம் செய்தவர் தான், இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அப்படி ஒரு நாள் ஒரு 40 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் கேளுங்க, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஒரு அறையில உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அது கிராமம். அந்த கிராமத்துல உட்கார்ந்து 40 நாள் உபவாசம் போட்டு அவர் பாட்டு ஜெபிச்சுட்டே இருந்திருக்காரு. அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த தாகோனுடைய சிலையை தூக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்க, வந்திருக்காங்க. ஒரு பெரிய பண்டிகை. அந்த தாகோனுடைய காரியத்தை தூக்கிட்டு வந்திருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பிசாசு ஆடி சொல்லுது, நான் இங்க வரமாட்டேன். எங்க வரமாட்டேன், ஆக்சுவலா அந்த தெரு வழியா தான் வந்து இவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த தெரு வழியா தான் வந்து அதோட எல்லைக்கு போகணும். அப்ப அந்த சொல்லுது, ஆடி சொல்லுது, நான் இங்க வரமாட்டேன், என்னால வர முடியாது, நெருப்பு எரியுதுன்னு சொல்லுது. லேலியா சொல்லுங்க, லேலியா லேலியா. யாரெல்லாம் தூங்குறீங்களோ அவங்களாம் எனக்கு தெரியுது.
அதுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்து என்ன பண்றாங்க, நீ வா நீ வா அதுக்குன்னு அழைக்கிறாங்களாம். அது சொல்லுது, ஒரு ஸ்டெப் கூட என்னால முன்னாடி எடுத்து வைக்க முடியாது. எதுக்கு வர முடியாது? உன் பிரச்சனை என்னன்னு கேட்டா அங்க ஒருத்தன் உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அங்க ஒருத்தன் உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த எல்லைக்குள்ளே கால் எடுத்து வைக்க முடியாது. அவங்களும் என்னென்னமோ அடிச்சு பார்த்து என்னென்ன அதுக்கு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் பலி செலுத்தி ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் பலி, ஏன்னா அந்த தெரு வழியை வந்தே ஆகணும். அந்த தெருவோட வழியை வரணும்னு சொல்லிட்டு எவ்வளவு செஞ்சிருக்காங்க, வரவே இல்லை. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜெபம் எங்குங்க? கடைசியில என்ன நடந்தது தெரியுமா? அந்த தெருவுலயே வரல, வேற தெருவுலயே வந்துதான் உட்கார்ந்தாங்க. இன்னைக்கு நம்ம ஜெபம் எப்படி இருக்கு? தேசத்துக்காக ஜெபிக்க வேணாம் சிஸ்டர். உங்க ஃபேமிலிக்குள்ள எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு தெரியுமா? ஒரு ஏரியாக்குள்ளேயே அது வர முடியாதுன்னா உன் குடும்பத்துக்குள்ள எப்படி வரும் பிசாசு? எப்படி வரும்? அவர் ஜெபம் பண்ணா அந்த ஆவி அந்த தெரு வழியாவே வர முடியாது. அது சொல்லுது, என் நெருப்பு எரியுதுப்பா, அந்த தெருவுக்குள்ள வர முடியாது, என்னால அந்த எல்லையை கிராஸ் அடிக்க முடியாது. அவ்வளவு பவர்ஃபுல்லான அவர். ஒண்ணுமே கிடையாது, கட்டி ஜோபன் ஒண்ணு. அவர் பாட்டு பாசிங் இருந்தா ஆண்டவர் எனக்கு வல்லமை தாங்க. அப்ப எந்த அளவுக்கு ஃபயர் இறங்கிருந்தா அது நடந்த சம்பவம், உண்மையாவே நடந்த சம்பவம். நான் போய் சொல்லலை, நடந்த சம்பவம். அது பிசாசு சொல்லுதான், என்னால வர முடியாது. உலகம் அறியாத அந்த மனிதனை, சிம்பிளான ஆள் தாங்க. எல்லா நாளும் உங்களுக்கு என்னது, ஏன்னா நம்ம பார்க்கப்பட்ட அந்த ஊழியர் தான் இன்னைக்கு ஊழியர் செய்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஜெபம் அப்படி பவர்ஃபுல்லா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபமே கிடையாது. ஒரு மனிதன் ஜெபிக்கும் போது ஒரு ஏரியாக்குள்ளே பிசாசு வராத பட்சத்துல நான் ஜெபிச்சா என் வீட்டுக்குள்ள எப்படி பிசாசு வரும்? எப்படி பிசாசு வீட்டுக்குள்ள வருது? ஜெபம் குறைவு, நீ பண்ற ஜெபம் குறைவு. எப்படி பிள்ளைகளோட நம்ம பண்ற ஜெபம் குறைவு. உட்கார்ந்து ஜெபிச்சு பாருங்க, அந்த பிசாசுக்குள்ள இருக்க அதிகாரமே கிடையாது. நமக்கு அந்த பிசாசுக்கு மேல ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிசாசுக்கு நம்ம மேல அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா, ஜோரா சொல்லுங்க. ஜெபம் அவ்வளவு ஆசையா ஜெபிக்கணுங்க. ஜெபிக்கிறவனை பார்த்தா பிசாசு நடுங்கும். ஜெபிக்கிறவனை பார்த்தா தேசம் நடுங்கும். ஜெபிக்கிறவனை பார்த்தா ராஜாக்கள் நடுங்குவார். ஜெபம் அவ்வளவு பவர்ஃபுல்லானதுங்க. ஏன்? ஜெபிக்கிறவன்கிட்ட நெருப்பு ஆளுகை செய்ய முடியாது. ஜெபிக்கிறவன் மேல எதுக்கும் வல்லமை ஆண்டவர் கொடுக்கல. அவன் எல்லாத்துக்கும் மேல உயர்ந்திருப்பான். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, ஜெபிக்கிறவன் ஜெயம் பெறுவான். இன்னைக்கு வீட்டுக்குள்ள பிசாசு ஆடுது, வீட்டுக்குள்ள பிரச்சனை வருது, வீட்டுக்குள்ள தரித்திரம் வருது. ஏன் வருது? நீ ஜெபம் பண்றது கரெக்ட் சரியில்லை. ஜெபம், அந்த ஜெபம் ஆண்டு சொல்ற ஜெபத்துக்கு அதுல பாத்தீங்கன்னா உடனே பதில் வந்துடும். உடனே ரெபேக்கா வந்துட்டா, உடனே பதில் வரும். எல்லாரோட ஜெபத்துக்கு ஆன்சர் உடனே. ஒரு சின்ன ஜெபம் கூட மிஸ் ஆகாதுங்க. எங்க அப்பா பாதத்துல ஒரு சின்ன ஜெபத்துக்கு கூட செகண்ட் அடுத்த செகண்ட்ல பதில் கொடுக்கிறவர் தான். ஆனா ஜெபம் நம்ம கிட்ட பார்த்தா இன்னைக்கு நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? அந்த ஆதி பரிசுத்தவான்கள் மாதிரி நம்ம ஜெபம் இன்னும் இல்லைங்க. முதல் நூற்றாண்டு பரிசுத்தவான்கள் பண்ண மாதிரி ஜெபம் இல்லை. பல மணி நேரம் ஜெபம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை ஜெபத்துல உட்கார வைக்க நம்மளால முடியல. குடும்ப ஜெபம்னா டக்குனு ஜெபம் பண்ணி முடிச்சிடணும். ஏன் தெரியுமா? நாம முதல் ஜெபத்துல இல்லை. நம்ம ஜெபத்துல இல்லைங்க. நம்ம பெற்றோர் ஜெபத்துல இல்லை. நம்ம ஜெபம் பண்றது நம்ம பிள்ளைகளுக்கு அறியணும். ஜெப நேரத்தை எடுத்துக்கணும். அவ்வளவு நேரம் பார்த்து ஜெபிக்கும் பொழுது நம்ம பிள்ளைகள் அதுக்குள்ள வருவாங்கன்றது ரெண்டாவது நாள் பிசாசு நடுங்குவான். நம்ம வீட்டுக்குள்ள வரவே மாட்டான். சொல்லுவான், அந்த வீட்டுல அக்கினி எரியுது, வர முடியாது. குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். தன் குடத்தை தண்ணீரால நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன், நல்லா கவனிக்கணும், இதெல்லாம் நல்ல ஒரு விஷயம். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடுகிறான் என்று போட்டு. இவங்க கூட நிறைய வேலைக்காரங்க வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் செய்ய சொல்லல. ரெபேக்காவை பார்த்த உடனே இவனுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி, ஜெபத்துக்கு பதில் வந்த மாதிரி. ஹல்லேலூயா. இப்ப ரெபேக்காவை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு எண்ணம் வருதுன்னா இவரு கரெக்டா மேட்ச் ஆவாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்த உடனே என்ன பண்றாரு? நம்ம என்ன தெரியுமா பண்ணிப்போம்? கீழே வேலைக்காரங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, நீ செய், நீ ஓடு, என்னைக்கு நாம ஓடணும். ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சுங்க. ஜெபத்துக்கு என்ன பதில்? ரெபேக்கா கிராஸ் ஆவறா. நல்லா
தெரியுது ஜெபத்துக்கு பதில் வருதுன்னு. லேலுயா லேலுயா. ஒரு சிலருக்குலாம் ஜெபத்துக்கு பதில் வந்தாலும் பிரிச்சு பார்க்க அவ்வளோ கஷ்டம். ஜெபத்துக்கு பதில் வந்தாலும் பணம் கிடக்கும் பேங்க்ல, போய் காடை விட்டு எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம். எவ்வளோ யார் போய் என்ன போய் அவ்வளோ சோம்பேறித்தனம். அடுத்தவனை சொல்லலைங்க, நீ பண்ணு நீ பண்ணு. 10 ஒட்டகத்தில் நல்ல வேலைக்காரங்க வந்தாங்க, நிறைய வேலைக்காரங்க வந்திருந்தாங்க. ஆனா அவங்களெல்லாம் என்ன பண்ணல, நீ செய்ய சொல்ல. நான் ஓடுறேன், எனக்கு தானே கொடுத்துருக்கிறார் அந்த பணியை, அடுத்தவங்கிட்ட சொல்லக்கூடாது. நான் ஓடணும். வயசானவங்க இருக்கிறதுல வயதில் மூத்தவன் ஓடுறான் பாருங்க, ஓடி போய் என்ன பண்றான் தெரியுமா, பெக் பண்றான். இவனுக்கு தண்ணி இல்லாமலாம் இல்லை, நல்ல இவன்கிட்ட 10 ஒட்டகம் இருந்தது, நிறைய உச்சிதமான பொருட்கள் இருந்தது. போய் என்ன பண்றான் தெரியுமா, பெக் பண்ணி கேட்கறான், கொஞ்சம் தண்ணி ஊத்து. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம பிரச்சனை, அடுத்த பிரச்சனை என்ன தெரியுமா, முதல் ஜெபம் இல்லை, ரெண்டாவது நாம பண்றது இல்லை, ஆனா அடுத்தவங்களை பண்ண சொல்றதுல நம்ம ரொம்ப கெட்டிக்காரங்க. நான் பண்ண மாட்டேன், நான் எந்த வேலையும் கரெக்டா செய்ய மாட்டேன், ஆனா அடுத்தவங்க கரெக்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் பாத்தீங்களா, அங்கதான் ரெண்டாவது மிஸ்டேக். லேலுயா லேலுயா. ஜோரா லேலுயா சொல்லுங்க. முதல்ல நீங்க இருங்க, அப்புறம் அடுத்தவங்க தன்னாப்புல என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஓடி உங்க பின்னாடி வருவாங்க. நாம செய்யாம அடுத்தவங்களை செய்ய சொல்றதுல வாய்ப்பே கிடையாது. சொல்லுவாங்க, என் பிள்ளைங்க சரியே கிடையாது, கொஞ்சம் திட்டுங்க. இல்லைங்க, நீங்க சரியா அழுது ஜோம் பண்ணி பாருங்க, உங்க பிள்ளைகளை நான் மத்தவங்க திட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நாம சரியில்லை, எங்க மிஸ்டேக் பண்றோம். அவங்கள ஜோம் பண்ண சொல்லுங்க, இவங்க ஜோம் பண்ண சொல்லுங்க. ஒரு சிலர் கேட்பாங்க, பிள்ளைகளே சொல்லுவாங்க, ஜோம் பண்ண அப்படின்னா நீ ஜோம் பண்ணியா, எப்படி நீ ஜோம் பண்ணியா? இல்ல, இங்க அத்தனை ஊழியக்காரங்க இருந்தாலும் இவர் ஓடுறாருங்க. இன்னைக்கு செயல்பட வேண்டியவங்க நம்ம. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, அவங்க செய்யட்டும், இவங்க செய்யட்டும், யார் செய்யட்டும் காத்திருக்காத, நான் செய்யணும் அவ்வளவுதான். அவங்க வந்து சர்ச்சுக்கு ஏதாவது செய்யட்டும், இவங்க வந்து சர்ச்சுக்கு ஏதாவது செய்யட்டும், நான் செய்யணும் அவ்வளவுதான். இந்த குடும்ப முன்னேற்றத்துக்கு யாராவது செய்யணும், அவங்க இல்லையா, பிசாசு அழுத உட்கார வை, நீயே செயல்பட ஆரம்பி. லேலுயா லேலுயா. இதுக்கு யாரையாவது கூட்டிட்டு வந்துடலான்னு பார்க்காத, நான் போதும். லேலுயா. என்னோடு இருக்கிறவர் பெரியவர். லேலுயா. நீங்க சொன்னோம், யாரும் வேண்டாண்டவரே, நான் போதும். என்னைக்கு அந்த எண்ணம் வருது பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நம்ம ஜெயிச்சிடலாம். லேலுயா. நீங்க நிறைய நேரம் பிரச்சனை என்ன தெரியுமா, ஏதாவது சின்ன பிரச்சனைனா யாருக்காவது சொல்லி ஜெபம் பண்ணிடலாம், அங்கதான் பிரச்சனை. லேலுயா. தேவாலயத்தின் துறைச்சியில இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டா கிழிச்சது. ஏன் தெரியுமா, மீடியேட்டர் வேண்டாமா, நீயே உள்ள போலாம். அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆசாரியன் தான் போடணும் இல்லை, யாருனாலும் போனாலும் அதனாலதான் கிழிச்சது. ஆனா இன்னைய வரைக்கும் என்ன தெரியுமா, யாரையாவது சார்ந்திருக்க பழகிட்டோம். இன்னும் குறிப்பா சொல்ல போனா, ஆண்கள் ஜபிக்கிறதே நிறைய நேரம் ஆண்கள் ஜபிக்கிறது கிடையாது. மனைவிகளை ஜோம் பண்ணுது, நீ தானே வீட்டுல இருக்க, நீ நல்லா ஜோம் பண்ணு. இல்லைங்க, ஒரு ஆண் நல்ல வீட்டுல உட்கார்ந்து அதிகாலையில் எழுப்பி ஜோம் பண்ணி பாருங்க, சத்தத்தை உயர்த்தி ஜோம் பண்ணி பாருங்க, இடி மாதிரி முழங்கும். லேலுயா லேலுயா. ஜோம் பண்ணி பாருங்க, ஆண்கள் உங்களுடைய ஜெப நேரத்தை அதிகரிச்சு பாருங்க, ஒரு பெரிய அசைவை உங்க குடும்பத்துல நீங்க காண முடியும். வாலிப பசங்க ஜெபம் பண்ணி பாருங்க, வாலிப பிள்ளைங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அடுத்தவங்களை சொல்லாதீங்க, அம்மா சரி கிடையாது, அப்பா சரி கிடையாது, அவன் சரி கிடையாது, இவன் சரி கிடையாது. யாரும் சரி இல்லைன்னா நமக்கு தேவை கிடையாது, நான் ஓடுனா எனக்கு பரிசு உண்டு. லேலுயா லேலுயா. அதான் வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறவங்க தேவனை நோக்கி உங்களுடைய பாதையில பொறுமையோட ஓடுங்க. ஓடிட்டே இருக்கணும், அவனை எவ்வளோ பார்க்க கூடாது. நீ ஓடுன்னு சொல்லக்கூடாது, ஓடுறவன் ஓடட்டும். ஒரு சிலர் நின்று உப்புத்துணா நிக்கிறானா அவனை பார்க்காத. ஒரு சிலர் நின்றுவான், இடையில உப்புத்துணா ஆயிடுவான், அவனை பார்த்தா ஏன் ஜீவியும் கெட்டு போயிடும். அவன் ஓடலையே, ஆனா ஜோக அவன் பையன் நல்லா இருக்கானே, நமக்கு தேவை கிடையாது, நான் என் வேலை ஓடிக்கிட்டே இருக்கணும். லேலுயா லேலுயா. ஓட்ட பந்தயத்துல ஓடுறான், விசில் அடிச்சோடனே ஓட வேண்டியது ஏன் கிழமை. அவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றான், எனக்கு கூட்டத்தவங்க யாருமே கை தட்டல. யாராவது பார்த்துருக்கீங்களா? அப்படி ஓட்ட பந்தயத்துல 10 பேர் ஓடுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க 10 பேருக்கு ஒரு சில நபர்ல அவங்கவுங்க செட்டு இருப்பாங்க, ஸ்டேடியத்துல உட்கார்ந்து இருப்பாங்கல்ல, கை தட்டுறது அவங்க ஃபேமிலி இருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஓடுறவன் என்னைக்காவது ஓடும்போது நான் ஓட மாட்டேன், ஏன்டா ஓட மாட்டேன், ஐயே அவன் தட்டல சொல்லி என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? அவன் கை தட்டுறான், அவன் கை தட்டல, அவன் நக்கல் அடிக்கிறான், அவன் நக்கல் அடிக்கல, என்னவோ பட்டு போறான், நான் ஓடணும். லேலுயா லேலுயா. எனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்துல நான் ஓடணும். நீ நிறைய பேர் என்ன தெரியுமா, செயல்படுகிறது கிடையாது. அடுத்தவட செயல்பட சொல்றான், ஆனா
செய்வார்கள் தான் வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வயசானாலும் காலை பண்ண தெரியுமா சொல்லுகிறார், எனக்கு அப்ப இருந்த பலன் இப்போ எப்ப இருந்த பலன் 40ல மோசே அனுப்புனார் பாத்தீங்களா, அப்ப இருந்த ஸ்ட்ரென்த் இப்ப 80ல இருக்கு, என்னை யுத்தத்துக்கு அனுப்பு. யோசுவா கிட்ட கேட்கிறார், என்னால ஜெயிக்க முடிய அந்த ராட்சத பிறவிய அங்கதான் என்ன அனுப்பணும், அந்த இடம் தான் எனக்கு வேணும்னு 80ல கூட சொல்றாரு. யாரையாவது அனுப்புன்னு யோசுவா கிட்ட கேட்டுதான் யோசுவா டெஃபினட்டா செஞ்சிருப்பார். ஏன்னா காலேப் யோசுவா மட்டும்தான் என்ன தெரியுமா கரெக்டான பர்சன். ஆனா காலேப் யாரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிடல, நானே போதும், எனக்கு பலன் இருக்கு, நான் ஓடுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேற யாரும் நிறைய பேர் பிரச்சனை என்ன தெரியுமா, எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிதான் அதுவே சரிச்சோம். அவங்க இல்ல, இவங்க இல்ல, அவங்க சரியே இல்ல, கணவன் சரியே இல்ல, மனைவி சரியே இல்ல, பிள்ளைகள் சரியே இல்ல, எல்லாம் சரியில்லதான் தெரியும் ஆண்டவருக்கு. ஆண்டவர் சொல்ல, நீ சரியா இருக்கேல்ல, நீ ஓடு, யாரும் வரணும்ன்ற அவசியம் இல்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எடுத்துக்கோங்க, எல்லாரும் விழுந்துட்டான். எங்களோட எருசலேம்ல வந்து அத்தனை பேர் விழுந்துட்டான். ஆண்டவரே யாருமே சரியில்லை. ஆண்டவர் சொல்ல, யாரும் சரியில்லைன்றது இல்லை, நீ வணங்க போறியா நிக்க போறியா. நீ நிறைய பேர் என்ன தெரியுமா, எல்லாரும் விழுந்துட்டான் ஆண்டவரே, நானும் விழுந்துறேன். இல்ல இல்ல, எல்லாம் விழுந்தாலும் நெல்லு கதிர் என்ன பண்ண தெரியுமா, அது என்ன தெரியுமா, பதம் தான் அப்படி நிற்கும், அது வணங்குறது நிற்கும். ஒரு சில வித்தியாசமா இருக்கிற ஆட்கள் நிக்கதான் செய்வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் போயிட்டாங்க ஆண்டவரே, நான் விழுந்துட்டேன். இல்ல, நான் நிற்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா, நான் செயல்படுவேன், ஓட வேண்டிய நேரத்துல வேகம் வேகம் ஓடணும். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த எண்ணம், அந்த வேலைக்காரன் ஜெயிச்சதனுடைய காரணம் என்ன தெரியுமா, ஆபிரகாம் கிட்ட போய் அழகா கம்பீரமா நின்னதுக்கு, ரெபெக்காளை கூட்டிட்டு போனது காரணம் என்ன தெரியுமா, அடுத்தவனை செயல்பட சொல்லல, தான் செயல்பட்டான். அவன் செஞ்சுட்டா அதுக்கப்புறம் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி என்னல சொல்ல. அல்லேலூயா. முதல்ல போய் விழாவில காலத்துல பேர் என்னப்பா, நீல் ஆம்ஸ்ட்ராங், அப்படிதானா? ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சரித்திரம் என்ன, அவரோட கூட போன இன்னொருத்தரை தான் என்ன பண்ணாங்கன்னா, பிளான் என்ன, முதல் முறையா என்ன பண்ணுனாங்கன்னா, அங்க போய் நிலாவில் இறங்கணும்னு நீல் ஆம்ஸ்ட்ராங் இல்ல, இன்னொருத்தர் தான் இறங்கணும்னு இங்க இருந்தே என்ன பண்ணிட்டாங்க, பிளான் பண்ணி தான் அங்க அனுப்பிச்சது. ஆனா அங்க போய் இறங்கணும், அங்க போய் நிலாவில் போய் இறங்கணும்னே இவருக்கு பயம் வந்துருச்சு. பயம் வந்த உடனே என்ன பண்ணாரு, பக்கத்துல இருக்க நீல் ஆம்ஸ்ட்ராங்க பார்த்து சொன்னாரு, நீ போ அப்படின்னு. இவர் பாண்டதை இவர் பயப்படவே இல்லை, ஏன்னா பயம், ஏதாவது அங்க ஏதாவது இருந்ததுன்னா நம்ம உயிர் என்ன. ஆனா ஆம்ஸ்ட்ராங் பயப்படல, அவர் இறங்கி எங்க பைபிள வச்சாரு. இன்னை வரைக்கும் நீல் ஆம்ஸ்ட்ராங்க பத்தி தான் பேசுறாங்களே ஒழிய, அவர் என்ன நினைச்சிருப்பாரு, சரித்திரத்துல என் பேர் எழுதப்பட வேண்டியது விட்டுருச்சு, இன்னைக்கு செயல்பட வேண்டியது நாம இருக்கும்போது பக்கத்துல இருக்கிறவனை தட்டிடாதீங்க, அவன் செஞ்சிருவான், ஆனா என் பேர் மிஸ் ஆகுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதல்ல ஜெபம் பண்ணணும், ரெண்டாவது அடுத்தவங்களை என்ன பண்ணக்கூடாது, செயல்பட சொல்லாதீங்க, நான் தான் செயல்படணும். இப்பொழுது இந்த வேலைக்காரன் செயல்பட்டு ரெபெக்காட்ட போய் தண்ணி கட்டணும், அந்த அம்மா ஊத்திட்டாங்க எல்லாம். இப்ப என்ன நடந்துச்சு, ஓகே முடிஞ்சு போச்சு, பொண்ணை பார்த்துட்டாரு, பொண்ணு வரணும்னு என்ன பண்ணிடுச்சு, விருப்பாயிடுச்சு. ஆண்டவர் தான் நியமித்த பெண், ரெபெக்கா தான் ஒரு ஃபைட் அவுட் ஆயிடுச்சு. இப்ப கடைசியில ஒரு தடை உண்டு. என்ன தடை உண்டு, அதை வாசிக்கலாம் 24வது அதிகாரத்துல அந்த 54வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து தங்கினார்கள். இரவு தங்கினாங்க. காலையில எழுந்திருந்து அவன் என் எஜமானத்துக்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். என்ன சொல்றான், எப்பவுமே ஃபாஸ்ட் தான் இந்த மனுஷன். வரும்போது ரெஸ்ட் எடுக்கல, உடனே பொண்ணை பார்த்தாரு, முடிச்சிட்டாரு, மேட்டரை முடிச்சுட்டு காலையில எந்திரிச்சோன்னு என்ன சொல்றாரு, என் எஜமானத்தை போறதுக்கு என்ன, அப்பனா என்ன அர்த்தம், பொண்ணை கூட அனுப்பிச்சு விடுங்க அப்படின்றாரு. அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும், அப்பொழுது ரெபெக்காளுடைய சகோதரனும் அவளுடைய தாயும் 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், என் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். என்ன சொல்றாங்க, ரெபெக்காள உடனே கூப்பிடுறாரு, நான் அனுப்பிச்சு விட்டுங்க, நான் போறேன் அப்படின்னு. காலையில உடனே முதல் நாள் வந்தாரு, பெண்ணை பார்த்தாரு, ஜெபம் பண்ணாரு, முடிச்சு மறுநாள் காலையில எந்திரிச்சோடனே சொல்றாரு, எங்களை அனுப்பிச்சு விடுங்க, நாங்க ஊருக்கு போறோம் அப்படின்னு. உடனே சகோதரனும் அம்மாவும் சொல்றாங்க, ரெபெக்காளுடைய அம்மாவும் அவருடைய பிரதர் சொல்றாங்க, 10 நாளாவது எங்க பிள்ளை என் கூட இருக்கட்டும். இது நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆமா உண்மைதானே, இனி ரெபெக்காள அவங்க எப்ப பார்க்க போறாங்கன்னு தெரியல, அவளதான் புதுசு வீட்டுக்கு போறா, 10 நாளாவது இருக்கட்டுமே, கரெக்டான இதா இருக்குன்னு. ஆனா அவன் சொல்றான், அந்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க, 56 வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவன் கர்த்தரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதீர்கள். என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. அல்லேலூயா. கர்த்தரே எனக்கு அவ்வளவுதான் ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு, கரெக்ட் பண்ணிட்டாரு.
போயிட்டாரு. லேலுயா, நிக்கவும் மாட்டேன். அவர் சொல்ல நான் நிக்கவே மாட்டேன்ட்டு கடைசியில கேட்கறாங்க, வேற வழியே இல்லை, பெண் அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. லேலுயா, இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணி நம்ம செயல்படும் போது ஒரு சில தடைகள் வரதான் செய்யும். ஆண்டவர் பதிலை கொடுத்துருவார், பதிலை பெற்று இருப்போம், ஆசீர்வாதத்துக்கான எல்லா வாசலும். ஆனா தடை வரும், மனுஷன் மூலமா நமக்கு தடை வரும், பிசாசு மூலமா தடை வரும். அதை நாம தான் என்ன பண்ணணும் தெரியுமா? தடை என்ன தெரியுமா? நல்ல கவனிக்க. அவன் தந்திரசாலி. என்ன தெரியுமா சொல்றான்? அனுப்பிச்சு விடுறோம் பெண்ணை, அனுப்பிச்சு விட மாட்டான்னு சொல்லல. பெண்ணை அனுப்பிச்சு விடுறோம், 10 நாள் மட்டும் எங்களோட இருக்கு, ஜாஸ்தி வேண்டாம், 10 நாள் வச்சு அனுப்பிச்சு விடுறோம். அதுக்கு கூட என்ன பண்ணல, இவன் வேலைக்கு ஆவாரு. ஆண்டவரே எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு, தடை செய்யாரு, உன் பேச்சுக்கெல்லாம் நான் கேட்க மாட்டேன். இன்னைக்கு நிறைய நேரம் நம்மகிட்ட இருக்க நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாதபடிக்கு இருக்கிற பெரிய காரியம் என்ன தெரியுமா? இந்த மனுஷனுடைய வார்த்தைக்காக, மனுஷனுடைய முகத்துக்காக பார்த்துட்டு உட்கார்றதுதான். லேலுயா, லேலுயா. ஒரு சிலர்ல இருக்காங்க, ஜபத்துக்கு போனான்னு கிளம்புவாங்க. எப்படி ஜபத்துக்கு போனான்னு? அதை தான் நான் சொல்லுவேன். இந்த ஜபத்துக்கு ஆலயத்துக்கு வர்றதுக்குலாம் கூட்டு சேரவே கூடாது. லேலுயா, ஜோரா லேலுயா சொல்லுங்க. கூட்டு சேர்ந்தாவே கெட்டுட்டோம்னு அர்த்தம். அவன் கிளம்புனா அவன் ஓடிட்டே இருக்கணும். அவனுக்காக வெயிட் பண்றேன், இவனுக்காக வெயிட் பண்றேன்னா அவ்வளவுதான். 4 மணிக்கு ஜபம், 8 மணிக்கு ஜபம்னா கிளம்பிடுவான். இவன் எத்தனை மணிக்கு கிளம்புவான்? 7 மணிக்கெல்லாம் வர சொல்றாங்க, கதவு பூட்டிடுவேன் வேற சொல்றாங்கன்னு கிளம்பிடுவாங்க. ஆனா அந்த கூட ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? இருப்பா, நானும் வந்தேன், ஒரே வார்த்தை சொல்ல, இரு நானும், அவ்வளவுதான், எல்லாம் முடிச்சு கிளம்புவாங்க. ஆனா எத்தனை மணிக்கு உள்ள வருவாங்க தெரியுமா? இவன் 7 மணிக்கெல்லாம் கிளம்பி பைபிள் எடுத்துட்டு வெளியே வந்தவன் 7:45 உள்ள வருவான். பாஸ்ட் பிடிச்சி திட்டுவாரு. அப்ப பாப்பான், சம்பந்தமே அவனை திட்டு வாங்குறேனே, ஏன் காரணம் என்ன? அவன் சொன்ன பார்த்தியா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நான் வரேன்னு, நீ வந்துட்டே நான் போயிட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. லேலுயா, நீயும் எனக்கு வருவ. வீட்டுல ஒருத்தர் இருக்கா பார்த்தியா, அவன் நினைப்பான், ஐயோ எனக்கு முன்னாடி அவன் போயிட்டானே அப்படின்னு அவன் படப்படம் கிளம்புவான். லேலுயா, இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம பிரச்சனை தான். அவனையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துடுறாங்க, அவங்களையும் சேர்த்து பிடிச்சிட்டு வந்துடுறாங்க, அவங்களுக்காக வெயிட் பண்றாங்க, இவங்களுக்காக வெயிட் பண்றாங்கன்னு சொன்னா நம்ம பறக்க முடியாது. லேலுயா, லேலுயா. நல்ல பெரிய தடை யார் தெரியுமா? மனுஷன் தான் நமக்கு தடை. லேலுயா, லேலுயா. சொல்றாங்க 10 நாள் கழிச்சு போப்பா. 10 நாள் அவன் சொல்றான். 10 நாள் எப்பா பெருசுப்பா. ஆபிரகாம் அவங்க ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. வந்துச்சா வந்துச்சா வந்துச்சா, ஈசாக்கு என்னாச்சு, போனாரா என்னாச்சு, போயிட்டாரா வந்துட்டாரா தெரியவே இல்லையே, என்னாச்சு? ஆண்டவர் ஆன்சர் கொடுத்துட்டாரு. என் ஜபம் பண்ணனே, அதுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு. பதிலையும் கையில பெற்றுக் கொண்டேன். இனி டிலே பண்ணவே மாட்டேன், உடனே கிளம்பணும். நீ தடை பண்ணா நான் நிக்க மாட்டேன்னு சொல்லி தடைகளெல்லாம் உடச்சு போட்டு தாண்டி போட்டு வந்துட்டே இருக்கு. லேலுயா, லேலுயா. நீ நிறைய நேரம் நம்ம என்ன செய்யணும்னு ஆண்டவர் நமக்கு ஜெபம்னா பதில் கொடுத்துருப்பாரு. ஆனா நிறைய நேரம் என்ன தெரியுமா? அவங்ககிட்ட போய் டிசிஷன் கேட்கறது, இவங்கிட்ட போய் கேட்கறது. இது என்ன நம்ம செய்யலாமா வேணாவா, எப்படி செய்யலாமா? ஜெபம் பண்ணி இதுதான் பதில் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு ஆலோசனை மற்றவங்க கிட்ட? இதுதான் நல்ல ஆலோசனை ஆண்டவரே கொடுத்துருப்பாரு. ஒரு சிலர் ஜெபம் பண்ண பைபிள் நல்ல வசனத்தை கொடுத்துருவாரு, இதான் கரெக்ட் அப்படின்னு. ஆனா என்ன பண்ண மாட்டோம் தெரியுமா? நம்மளே கடைசி வரைக்கும் நம்பாத ஆட்கள்லாம் இருக்காங்க. கடைசி வரைக்கும் சாப்பிட வரைக்கும் நம்பாத ஆட்கள்லாம் இருக்காங்க. மறுபடியும் கேட்பாங்க, ஆண்டவரே இன்னொரு அடையாளத்தை சொல்லியிருக்க, எப்படி ஆண்டவரே இன்னும் ஒரு முறை, ஆண்டவரே அவரு பரிச்சை பார்த்தாருல, யாரு? கிதியோன் பரிச்சை பார்த்தாரு, தோல்ல மட்டும் படி போயிட்டோம். இன்னும் ஒரு தடவை ஆண்டவரே இந்த விஷயத்தை பத்தி இன்னும் ஒரு தடவை பேசுங்க. லேலுயா, லேலுயா. எத்தனை தடவை ஆண்டவர் காட்டுறாரு, தடை வரலாம் செய்யும். ஆனா என்ன பண்ணணும்? தூக்கி போட்டு காட்டிட்டார், இதுதான் வழி, இதுதான் எனக்கு ஆட்டம் கொடுத்த காரியம், இதுதான். ஒரு சிலருக்கு காட்டுவாரு, இந்த பாவத்தை விட்டு வெளியே வந்து கடைசியில நிக்கிற தூக்கி போட்டு என்ன பண்ணணும்? வந்துடணும். அவனுக்காக செய்யறேன், இவனுக்காக செய்யறேன், இந்த மனுஷனுக்காக பண்றேன், அந்த மனுஷனுக்காக வெயிட் பண்றேன், யாரும் இல்லை. அதான் ஆண்டவர் சொன்னாரு, லோத்துவை பார்த்து சொன்னாரு, பின்னிட்டு பார்க்காம ஓடிப்போ. லோத்து ஓடினாரு, மனைவி புத்துனாயிட்டா, நின்றுட்டே இருக்கல, அம்மா நின்னா நம்மளும் அடுத்த அவுட்டு, ஓடிட்டே இருக்கிறோம். புள்ள வந்தா பார்க்காத, யார் வந்தாலும் பார்க்காத. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் யார் தெரியுங்களா? கோராகு சம்பவத்தை வீட்டுல போய் படிச்சு பாருங்க. கோராகு மோசேக்கு விரோதமா பேசினார், எழுப்பினாரு. ஆனா பைபிள படிச்சு பாருங்க, கோராகின் குமாரன் சாகல. மோசே சொல்லுகிறார், கோராக விட்டு எல்லாரும் விட்டு, கோராக அவருக்குரிய பொருளை விட்டு எல்லாரும் வெளியே வாங்கின போது வெளியே வந்தது கூட சேர்ந்து யார் வந்தா தெரியுமா? கோராவுடைய பிள்ளைகள் வெளியே போயிட்டாங்க.
பைபிளை படிச்சு பாருங்க, ரொம்ப பிடிச்ச ஒரு காரிய சப்ஜெக்ட் அது என்னன்னா கோராவுடைய ஃபேமிலி தான். அப்பா மோசேக்கு விரோதமா எழுப்பிட்டார், நல்லா தெரியுது அப்பா பண்றது தப்புன்னு. அப்பாக்காக கூட நிக்க முடியாது. மோசே வந்து சொல்றான், அவனுக்குரியத எல்லாத்தையும் விட்டு மேல வா, வரணுன்ற விரும்புறவங்களா வெளியே வான்னு. பெரிய பெரிய தலைகள் எல்லாம் கோராவோட நின்றுச்சு, தாத்தான் அபிராம் எல்லாரும் நின்னாங்க. ஆனா கோராகி குமார சைலண்டா மேல ஏறி வந்துட்டாங்க. எப்பா நம்ம அதையும் முடியாது. இன்றைக்கு மனுஷன் தடை வரும், அப்பா இருக்கிற அம்மா இருக்கிற அவங்க தாங்க எனக்கு பெரிய தடையா இருக்காங்க, கூட உறவுகள் தான் பெரிய தடை. எப்படி இருந்தா என்ன, நமக்கு ஆண்டவர் எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு, ஓடுட்டாருன்னா ஓடுங்க, நின்றாரு. பின்னிட்டு பார்க்காம ஓடுனா என்ன பண்ணணும்? ஏன்னா இந்த செகண்ட்ல ஜஸ்ட் டிலே ஆகிறது யாருக்காக தெரியுமா? நான் ஓடணுன்ற ஒரே காரணத்துக்காக தான். கந்தகமும் என்னது, அங்க நெருப்பு எல்லாம் ரெடியா இருக்கு வானத்துல. லோத்து இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போகணுன்ற செகண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓடிட்டு அடுத்த நிமிஷம் வானத்துல இருந்து கந்தகம் வரப்போகுது. இன்றைக்கு நம்மளால ஓட முடியல. இன்றைக்கு அழைத்த அழைப்புல இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம், நம்மளால ஓட முடியலைங்க. இந்த பரிசுத்த பாதையில ஓட முடியல. காரணம் என்ன தெரியுமா? முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? மனிதர்கள். நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு மனுஷனை இழுக்க முடிஞ்சா பாரு, பரிசுத்துக்குள்ள இழுக்க உடனே சேர்த்து இழுக்கிறான்னு தெரிஞ்சுதா அவனை கட் பண்ணி விட்டு ஓடிக்கிட்டே. அப்படிப்பட்ட நட்பு நமக்கு தேவையே கிடையாது. நம்மளை வளர செய்கிற ஆட்களோட நம்மளுடைய சிநேகிதம் இருக்கணும். பாக்குறான், நீங்க சொல்றதுக்குள்ள உடனே கேட்கறாங்க, ரெபேக்காவை கூப்பிட்டு கேட்கலாம், ரெபேக்காட்ட கூப்பிட்டு கேட்கணும். அந்த மாதிரி என்ன சொல்லிட்டாங்க, நான் போறேன் அப்படின்ட்டாங்க. உடனே அவன்தான் டிராவல் பண்ணாரு, எந்திரிச்சு வந்து வயசாட்ட கொடுத்தாரு. என்ன அருமையான ஒரு வேலை பாருங்க. டிலே பண்ணவே இல்லை, 2 நாள்ல வேலை முடிச்சுங்க. இன்னைக்கு நிறைய நேரம் 2 நாள் முடிக்கிற வேலையை கிறிஸ்தவன் 20 வருஷமா பண்ணிக்கிட்டு கிடக்குறான். காரணம் சரியான ஜபம் இல்லை, செயல்படுகிறதும் கிடையாது. இன்னொன்னு என்ன தெரியுமா? அந்த ஆண் தடை வரும்பொழுது அந்த தடையிலே தேடி நின்றுடும். அந்த தடை பெருசாக வரைக்கும் போய் நின்றுட்டே இருக்கணும். இல்லை, அந்த தடை கம்மியா இருக்கும்போதே ஓடிடணும். 10 நாள் வைக்கிறேன்னு சொல்லுவான், அப்புறம் பிள்ளைக்கு நலங்கு வைக்கிறேன்னுவான். உண்மையா யோசிப்பாருங்க, பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இன்னொரு 10 நாள் கழிச்சு போனான்னு நீ டேராவே இங்க போட்டுருவேன். வேலையா? இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு கால்வாயை தாண்டி அந்த பக்கம் போடணும். ஒரு ஓடை போகுதுங்க, அந்த ஓடையை தாண்டி அந்த பக்கம் நம்ம வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓடையில தண்ணி கணுக்கால அளவு போகும்போதே என்ன பண்ணிடணும் சொல்லுங்க? தாண்டிடணும். அப்படியே தண்ணி மேல வர 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 என்ன பண்ணணும்? உட்கார்ந்துட்டே இருக்கலாம். இப்ப போயிடலாம், இப்ப போயிடலாம், இப்ப போயிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல ஏறும். அப்புறம் சொல்லுவான், போயிடலாம், ஒன்றும் பயப்பட வேண்டாம், இந்த தண்ணிலாம் இருக்காது, போயிடலாம் போயிடலாம். தண்ணி நம்மளால என்னது கடக்க முடியாத அளவுக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் போட்டுல போனானுமா, போட்டையே அடிச்சுட்டு போயிடும். கணுக்கால அளவு இருக்கும் போதே ஆண்டவருக்காக ஓடி இருவீங்க, தடையை தாண்டி இருங்க. லேலுயா. தடைகளுக்கு காரணம் நம்ம தான். இன்றைக்கு ஆண்டவரே தன் வேலையிலே இந்த மனித வேலைக்காரர் எவ்வளவு சுறுசுறுப்பா இருந்தான் பாருங்க. அவன் அசதியா இருக்கிற தன் வேலையில ரொம்ப கவனமா இருந்தான், ஜாக்கிரதையா இருந்தான். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்து முடிக்கணும். இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வேலையும் செய்யணும், ஆனா ஆவிக்குரிய வேலையை மட்டும் நம்ம மிஸ் பண்ணிடணும். ஆவிக்குரிய சில நேரங்களில் முடிவெடுக்க வேண்டிய நாட்கள் உண்டு, தருணங்கள் உண்டு. அதை சரியா செய்து முடியும். பரலோகத்தை யார் தெரியுமா நிரப்புவா? நல்ல கவனிங்க, பரலோகத்தை யார் தெரியுமா நிரப்புவா? இப்படிப்பட்ட வேலைக்காரர்கள் தான் நிரப்புவாங்க. சரியான ஜபம் இருக்கணும், செயல்படுகிற தன்மை இருக்கணும். 3வது என்ன தெரியுமா? தடைகள் வரத்தான் செய்யும். நீங்க எடுக்க வேண்டிய முடிவுகளுக்கு தடைகள் வரதான் செய்யும். ஆனா தைரியமா அந்த தடையை தாண்டி இருக்க பாருங்க, ஒண்ணுமே இல்லை. அப்படி தடுத்தவங்க தான் ரெபேக்காள் போறேன்னு ஒண்ணுமே சொல்லவே இல்லை. என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க தெரியுமா? என் சகோதரியே நீ போடா கொடியாய் பெறுவாயான்னு சொல்லி வாழ்த்தி அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. லேலுயா. ஜோரா வந்து ஆபிரகாம் கிட்ட சேர்ந்துட்டாரு. இன்னைக்கு நம்ம தைரியமா ஏசப்பாக்கு முன்னாடி போய் நிக்கணும்னு சொன்னா இந்த 3மே நமக்கு அவசியம். தடைகள் வரதான் செய்யுங்க. எந்த பரிசுத்தவான்கள் தடை இல்லாம ஜெயிச்சாங்க நீங்க நினைக்கிறீங்க? எந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில போராட்டம் இல்லாம இருந்தது? எல்லாருக்கும் போராட்டங்கள் இருக்கதான் செய்தது. மனிதர்கள் எதிர்த்துதான் இருந்தாங்க. வசனம் இங்க சபைக்கு எழுதும் பொழுது, தெசலோனிக்கேயர் சபைக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், யூதர்களாலே நான் பாடுபட்ட போல உங்கள் சுய ஜனங்களால் நீங்கள் பாடுபட்டீர்கள். சுய ஜனங்களாலே அவர்கள் பாடுகளை சகித்தார்கள், ஆனா கவலைப்படவில்லை. வேலையா? அவருக்கு அந்த சபையை குறிச்சுதான் பவுல் எழுதுகிறார், நீங்க சாட்சிகளா இருக்கிறீங்கப்பா, பரவாயில்லப்பா, உங்களுக்கு நான் எதுவுமே போதிக்கிற அளவுக்கு அப்படி இல்லை, நீங்க நல்லா வளர்த்துட்டீங்கன்னு சொல்லி. எல்லாருக்கும் எல்லா சிச்சுவேஷன்லயும் பாடுகள் இருக்கதாங்க செய்தது, ஆனா எல்லாரும் ஜெயிச்சாங்க. லேலுயா. தடைகள் வரதான் செய்தது. அதனாலதான் தாவீது எழுதுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் வாழ்வேன், உம்மாலே ஒரு
இன்றைக்கு ஆண்டவரே தடைகளை கண்டு தயங்கி போகாதீங்க, நின்று விடாதீங்க. மனுஷனை பிரியப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. மனுஷனுடைய முகத்தை பார்க்காதீங்க. மனுஷனோட முகத்தை பார்த்தா ஒரு ஸ்டெப்பு கூட நவுத்தவே முடியாது. பிரச்சனையே லோத்து மனைவி உப்பு தூணாது காரணம் தெரியுமா? லோத்து தான் சொல்லுவேன். டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறா. இவன் தூதர்கள் கையை பிடிச்சிருக்க கூடாதுங்க. இவன் கையை பிடிச்சு வாடி தரதான் எடுத்துட்டு வந்துருக்கணும். அழிய போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, எதுக்கு நீ டிலே பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஆண்டவர் உனக்கு அக்கினி தண்டமும் அனுப்ப போறான்ற இவன் லிப்ஸ்டிக் அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கா. விட்டுட்டு கிடக்குறான் லோத்து. பிரச்சனை அங்கதான். நாம கையை பிடிச்சு என்ன பண்ணணும்? இதுக்கு மேல எக்ஸ்கியூஸே கிடையாது. கையை பிடிச்சு இழுத்து தர இழுத்துட்டு போயிருந்தா பிரச்சனையா இருந்திருக்காது, மனைவி இருந்திருப்பா. இவன் மனைவி சொல்றா, இருங்க இருங்க, நான் வந்துடுறேன். எவ்வளவு நேரம் நிக்க போறோம்? அவன் வருவான், இவன் வருவான், அவன் செஞ்சிருவான், இவன் செஞ்சிருவான், அவன் விட்டுருவான். எந்த மனுஷன் பரிசுத்தத்துக்கு விட்டுருவான்? விசுவாசி யோசிச்சு பாருங்க. பரிசுத்தத்துக்கு இயேசு கிறிஸ்துவையே யார் மூலமா தூட்ட வச்சுனா தெரியுமா? பேதுரு மூலமா பேசிட்டான். இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னாரு, கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாரா? என்ன சொன்னாரு? அப்பாலேப்பா சாத்தானே, நீ மனுஷனுக்கு என்ன சிந்திக்கிற பையனத்தை பார்ப்பான். அவ்வளவு க்ளோஸா இருந்த அவனே ஆண்டு சாத்தானேட்டாரு. அதோட அந்த ஆடி பேதுருவுக்கு வெளியே போயிடுச்சு. லேலுயா. சோ இன்னைக்கு ஆண்டவரே தடைகள் எனக்கு வரதான் செய்யும். பரிசுத்தத்துக்குள்ள வளருகிறதுக்கு தடைகள் வரதான் செய்யும். ஆனா நாம தாண்டி செல்லுகிறதுலதான் நம்முடைய வெற்றியும் தோல்வியும் இருக்கு. லேலுயா. எவ்வளவு தடை வரட்டும், ஆனா நான் ஜெயிக்கணும்ன்ற ஒரு வெறியோடு கூட, அந்த வைராக்கியத்தோடு கூட நான் உண்மையுள்ள வேலைக்காரனாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வார். சோ நம்ம எல்லாரும்